வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா ஒயிட் பால் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி மாசம் முடிய போகுது. ஸோ 5 T20s அதுக்கப்புறம் ஃபாலோயிங் 3 ODIs வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து விளையாட போறாங்க இந்தியால. ஸோ அதுக்கு ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 50 ஓவர் ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, T20 ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 50 ஓவர் ஸ்குவாட் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ரெண்டு ஸ்குவாடுமே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஒரே ஒரு சேஞ்ச் தான் ODI ஸ்குவாடுக்கும் T20 ஸ்குவாடுக்கும். ODI ஸ்குவாட்ல ஜோ ரூட் வந்துடுறாரு அண்ட் T20 ஸ்குவாட்ல ரெஹான் அஹ்மத் இருக்காரு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் பெரிய டிஃபரன்ஸ். மற்றபடி ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது செம்ம பேலன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும் இங்கிலாந்து பேட்டிங் லைனை படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப். அதாவது ஜாஸ் பட்லர்ல இருந்து ஃபில் சால்ட், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தல், அட் த சேம் டைம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஸ்மித், செம ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் ஆர்டர். போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட வந்து விக்கெட் டேக்கிங் போலர்ஸா இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், பைடன் கார்ஸ் அண்ட் ஆல்சோ ஜேமி ஓவர்டனை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல ஜேமி ஓவர்டனும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு, போத் வித் பேட் as well as with ball. It's going to be a really interesting ஆன சீரிஸ். ஆனா இங்கிலாந்து ஸ்குவாட பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு என்னோட ஒரு ஃபீலிங் மக்களே.